படகு எஞ்சின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை பிடித்துச் சென்று சிறையில் அடைத்தது. ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் செவ்வாய்க்கிழமையன்று மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். அப்போது படகு ஒன்றின் எஞ்சின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்தது. அதிலிருந்த டோனா, பிரான்சிஸ், கிளாடிஸ் மற்றும் 13 வயது சிறுவன் ஜான்சன் உட்பட 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் கடற்படை முகாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த மன்னார் நீதிமன்றம் மீனவர்கள் 6 பேரையும் வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் அனுராதாபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த சின்ன பையன் தான் போனான் கடலுக்கு. நிலைமையை பார்த்துட்டு கடலுக்கு போனான். அந்த பையன் தீவுக்கு போனான். அந்த போட்டையும் அந்த பையனையும் மீட்டி கொடுத்துருங்க உடனடியாக. அந்த இவங்களை இப்போ கடலுக்கு பிடிச்சி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்கள் தற்கொலை சாவர நிலைமைக்கு தான் இருக்கு. என்ன உடனே திருப்ப போட்டையும் அந்த பையனையும் விட்டுருங்க. அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு விட சொல்லிருங்க எங்களை. கடந்த ஒரு வாரத்தில் தமிழக மீனவர்கள் 21 பேர் மற்றும் 2 படகுகளை சிறைப்பிடித்துள்ளனர். மீண்டும் இலங்கை கடற்படை நடத்தும் சிறைப்பிடிப்பு சம்பவம் தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.